உயர்ந்த பொருளாக இருந்தாலும் அந்த உயர்ந்த பொருள் நம்மை நோக்கி வராது. நாம் தான் அந்த உன்னதமான பொருளை நோக்கி செல்ல வேண்டும். நான் ரத்னம் அன்விஷ்யதி மிருக்யதேஹி தத். ரத்னம் இருக்கிறது, டைமண்ட் இருக்கிறது, அது நம்மை தேடாது. நாம் தான் அந்த ரத்னத்தை, அந்த உயர்ந்த ஆபரணத்தை நாம் தான் தேட வேண்டும், நாம் தான் கண்டுகொள்ள வேண்டும். ஆகவே அந்த இந்து சமயம் என்கிற உயர்ந்த தத்துவத்தை, உயர்ந்த மருந்தை, உயர்ந்த உபதேசத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்படி தெரிவிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவைதான் அந்த திருக்கோவில்கள். அந்த திருக்கோவில்களை அமைத்ததன் மூலமாக நம்முடைய முனிவர்களும், நம்முடைய மன்னர்களும், நம்முடைய முன்னோர்களும் அருமையான பொது சேவையை செய்திருக்கிறார்கள். கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம். அந்த கோபுர கலசங்கள் நமக்கு இந்த உயர்ந்த கலாச்சாரத்தை தெரிவிக்கின்றன. அந்த கோபுரத்தை தரிசிப்பதன் மூலமாக ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது, ஒரு காந்தம் ஏற்படுகிறது. அந்த காந்தம் என்பது நம்மை ஏகாந்தத்திற்கு அழைத்து செல்கிறது, தவத்தை நோக்கி அழைத்து செல்கிறது. அந்த மேக்னெட்டிக் என்று சொல்கிறார்களே, அது போன்ற ஒரு ஈர்ப்பு சக்தி அந்த கோபுர கலசங்களுக்கு இருக்கின்றன. அந்த கோபுர கலசங்கள் தெய்வீக சாநித்தியத்தை நமக்கு உணர்த்துகின்றன. அந்த கோவில்களை நாம் சிறப்பாக நடத்த வேண்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.